ஹரே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் புரோட்டீன்லாம் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு ரொம்ப ஆ, ஒரு ட்ரெண்டாக இருக்குது. எல்லாருமே சாப்பிட்றாங்க, அது உண்மைதான். இது வரைக்கும் நம்ம வந்து புரோட்டீனை ரொம்ப எடுக்கவே இல்லை நம்ம ஃபுட்டில். ஸோ இப்போ இந்த டோஃபு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது 200 கிராம் டோஃபு வாங்கி அதை க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட வந்து தக்காளி, கேப்சிகம், பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து தாளிக்கிறதுக்கு நான் வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத தாளிச்சுக்கலாம் நீங்க. அப்புறம் பெருங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை. இது போட்டு இந்த டேஸ்ட் நம்ம சவுத் இண்டியன் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் போட்டேன். இப்போ நார்த் இண்டியனா உங்களுக்கு வேணும் அப்படின்னா சோம்பு, அ கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்க வேணாம். அது உங்க விருப்பம் தான். நான் போட்டேன். அப்புறம் கேப்சிகம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் லைட்டா வதங்கினதுக்கப்புறம் க்ரன்ச்சியா இருந்தா நல்லா தான் இருக்கும். தக்காளியையும் போட்டு அ வதக்கிட்டு, அ இல்ல இதுலயே வந்து இப்ப உப்பும், மஞ்சள் பொடியும் தான் போடுறேன். மிளகா பொடியெல்லாம் போட போறதில்ல. ஏன்னா டூ ஸ்பைசியா இருந்தா இத வந்து வெறுமனே கன்சியூம் பண்ண முடியாது. அதனால அ ஒரு நிதானமா உப்பு, ஒரு லைட்டா ஒரு 3/4 உப்பு போட்டா போதும். அப்புறம் ஒரு ப எ கலர் குடுக்கறதுக்காக மஞ்சள் பொடி. இத போட்டு நல்லா பெரட்டிட்டு, இது வந்து கொஞ்சம் கிரேவியா இருந்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த டோஃபு மேல அ ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதனால ஒரு மூடி போட்டு கொஞ்சம் அத வேக விடுறேன். ஸோ அது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு வந்தது. அதில வந்து டோஃபு போட்டுட்டேன். ஸோ இப்ப இந்த பீசஸ்ல ஃபுல்லா நல்லா அ அந்த கிரேவி படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விடணும். அவ்வளதான். இத ஒண்ணும் ப்ரீ குக் பண்ணணுமோ, இல்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கணுமோ அப்டின்லாம் இல்ல. இது தனியாவே வெறுமனே சாப்பிடுறதுக்கே கூட பலேட்டபிளா தான் இருக்கு. அப்படி ஒண்ணும் டேஸ்ட் மட்டமா இல்ல. ஸோ அத வந்து இந்த மாதிரி லைட்டா ஃப்ளேவர் பண்ணி பெரட்டி விட்டதுக்கப்புறம், அ ஓரளவுக்கு டேஸ்ட் வந்துருது. அது மேல கொத்தமல்லி தழை ம் அ நறுக்கி போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம வெறுமனவே சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கு. இது பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு, எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க, பண்ணி பாருங்க. ஹரே கிருஷ்ணா.